ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்காட் சாம்பார். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்டா அப்படின்னா சில பல வேலைகள், ஒர்க் ப்ரெஷர், அதனால் போயாச்சு. நான் டேரெக்டாக வீடியோவோட இதுக்கு வரேன். டாபிக் என்னென்னா, இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தேன், பேட்ரியாட். மோகன்லால், மம்முட்டி அவங்க இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காங்க, என்ன இது யார் படம்? மோகன்லால் படமா, மம்முட்டி படமா, ஃபஹத் ஃபாசில் படமா, இல்லை குஞ்சாக்கா போபன் அவர் படமா, இல்லை டைரக்டர் எல்லாரையும் வச்சு ஃபன் பண்ண ஒரு படமா அப்படிங்கிறத போக இதில் பார்ப்போம். படத்தோட ஒரு சின்ன ஒரு பிளாட் என்னென்னா, டாக்டர் டேனியல், அதாவது மம்முட்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு இது பண்ணிட்டாரு. அப்போ கவர்மெண்ட் வந்து அவரை கொல்ல பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி தப்பிச்சு மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து இந்த இதுலேருந்து எப்படி வெளியே வராங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன தப்பு பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் சின்ன ஒரு கதை. உண்மை வெளியே வந்துச்சா வெளியே வரலையா, இதோட தீமோட லைன் என்னென்னா, இப்போ இருக்கிற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட் எல்லாரோட மொபைலையும் அவங்க சர்வைலன்ஸ் பண்ணுறாங்க மக்களுக்கே தெரியாமல். இது தப்புன்னு சொல்லி மம்முட்டி சொல்கிறாரு. இது வந்து அவங்களோட சொந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாரு இப்போ இருக்கிற நடத்துகிற கவர்மெண்ட். ஸோ இதுலேருந்து இதுதான் படத்தோட ஸ்டோரி. இதில் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, மம்முட்டி, மோகன்லால், நயன்தாரா, ஃபஹத் ஃபாசில், குஞ்சாக்கா போபன், அதுக்கப்புறம் நடிக்காத ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் இவர் சுஷின் ஷாம், அவரும் ஒரு இந்திரன் அவரும் நடிச்சிருக்கிறாரு. அவர் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சீன். இந்த படம் வந்து படத்தை கொண்டு போகிறது ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் கொண்டு வர்றது மம்முட்டி 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 மம்முட்டி. சின்ன ரோலில் மோகன்லாலும், சின்ன ரோலில் குஞ்சாக்கா போபனும், அதுக்கப்புறம் சின்ன ரோலில் ஃபஹத் ஃபாசிலும். அவர் வில்லனாகவே இருந்தாலும் அவரோட வில்லனிசம் நமக்கு வந்து அந்தளவுக்கு உள்ள ஏறலன்னு தான் நான் சொல்லுவேன். படமாக வந்து கேமரா மூமெண்ட்டு எந்த டைம்லேயும் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல் கேமரா மூமெண்ட் வந்து ஹேண்டல்டாக தான் இருக்கும். ஆடிக்கிட்டே இருக்கும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நான் வச்சுருக்க ஃப்ரேம்னா இப்படி இருக்குது, ஆடாமல் இருக்குது. நான் அப்படியே உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லா படமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து படம் ஃபுல்லாக கேமரா மூமெண்ட் ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு அடுத்த ஃப்ரேம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்காகவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஃபஹத் ஃபாசில், அப்புறம் ரேவதி, அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசிலோட அப்பா கேரக்டரில் நடித்த அவரும் ஒரு பெரிய டைரக்டர், அவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவரும் சூப்பராக நடிச்சிருந்தார். அவர் ஒரு செல்ஃபிஷான ஒரு மனுஷன் தான் படத்தில். ஆனால் நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு கேரக்டர். நயன்தாராவெல்லாம் எது கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. என்னமோ 2 நாள் ஷெடியூல் வந்திருப்பாங்க போல். நான் வந்து அங்கே இங்கேன்னு போயிட்டு படத்தை முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் மியூசிக் இல்லைன்னா படம் வந்து கேமரா மூமெண்ட்டில் தான் ஓடி இருக்கும். மியூசிக் வந்து நம்மளுக்கு பயங்கர நாய்ஸாகவும் இருக்கும். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில, சவுண்ட் எஃபெக்ட்ஸா இல்லை மியூசிக்கா இல்லை பேக்ரவுண்டாக எனக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனே தெரில. ஆனால் சில சீனு டக்குன்னு சவுண்டு பயங்கர சவுண்டாக இருக்கும். தியேட்டர் பிரச்சனை என்னென்னு தெரில, பயங்கர சவுண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மியூசிக் வந்துச்சு, பிஜிஎம் வந்துச்சு. ஆனால் மனசில் நிற்கிற மாதிரி எந்த ஒரு பாட்டும் இல்லை, பிஜிஎம்மும் இல்லை, மாஸ் எலமெண்ட்ஸ் இல்லை. பயங்கரமாக ஒரு ஃபைட்டு போதுண்டாங்கிற அளவுக்கு ஃபைட்டு அவ்வளோ ஃபைட்டு இருந்துச்சு. இல்லை எது நல்லா இருந்துச்சுன்னா ஆக்ஷன். அப்படி கேமரா மூமெண்ட்டு பக்கத்துலேயே இருந்தனால அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரில, ஆக்ஷன் செம்ம ஆக்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி, அப்புறம் கேரக்டரை டெவலப் பண்ணி கொண்டு போகிறதும், அதுக்கப்புறம் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே ஒரு பேஸ் லைனாக இருந்தாலும் ஒரே ஒரு பிரச்சனை தான் அங்கேருந்து இங்கே வரைக்கும். இப்போ மற்ற படத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வரும், அதுக்கடுத்து இன்னொரு பிரச்சனை, அப்புறம் தான் பெரிய பிரச்சனை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஆனால் இது அப்படி இல்லை. எடுத்தோடனே பெரிய பிரச்சனை இதான்னு சொல்லிட்டாங்க. அதை நோக்கி போகிறதுனால நமக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுதான் அல்டிமேட் கோல்னு நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இவன் தான் வெளில, இவன் தான் ஹீரோ, இவர் தான் போகிறாரு, அப்படி போகிறாரு, இப்படி போகிறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து தப்பிச்சு போகிறதும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டிக்கு மாஸ் எலமெண்ட்ஸ் இல்லைனாலும் அந்த ஃபைட்டு, அதுக்கப்புறம் மோகன்லாலோட அந்த ஃபைட்டு, ஒரு வீட்டில் ஒரு ஃபைட் இருக்கும், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம சீனாக இருந்துச்சு. மேலேருந்து இறங்கி வருவார், படியில் இறங்கி வந்துட்டு மேன், அந்த கொரியோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. நம்ம விக்ரம் படத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு ஃபைட்டு நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபைட்டு எலமெண்ட், அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே அந்த கம்யூனிகேட் பண்ணுற விஷயங்களும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. சரி, ஆதி காலத்தில் உள்ள மிலிட்ரி பீப்புள்ஸ் அவங்க ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் என்ன சொல்லணுன்னா,
ஃபைட் சீன்ஸ் என்னதான் நல்லா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாதுல்ல. அந்த மாதிரி எக்கச்சக்க ஃபைட் சீன்ஸ் பார்க்க அடுத்துன்னு வந்துட்டு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். 2 பேரும் மம்முட்டி மோகன்லாலும் 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து மம்முட்டி படம் தான். வேறு யார் படமும் கிடையாது. வேறு யாராலையும் எடுத்துகிட்டு போகவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது மம்முட்டி படம் தான். இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒன்றா நடிக்க வச்சுருக்காங்க, அவ்வளோதான். கேஸ்ட்டுக்காகவும் அந்த படத்தோட இது வெளியே போனல 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னா படத்தோட ரீச் பயங்கரமாக இருக்கும்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சு மோகன்லால் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா? கடைசியாக சொல்லணுன்னா எனக்கு இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். அந்த ஒரு சவுண்டுக்காகவும் மோகன்லால் மம்முட்டிக்காகவும் அந்த ஒரு இது இருக்கும்ல, 2 பேரும் நடிக்கிறாங்க. கமல்ஹாசன் ரஜினிகாந்த் நடித்தா நம்ம போவோம்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை போய் பார்க்குறதுக்கு தைரியமாக போய் பார்க்கலாம். ஒன் டைம் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். திருப்பி நான் போய் தேட்டரில் பார்க்கணுன்னா இல்லை, நான் ஓடிடி வந்த பிறகு பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் என்னோடய கருத்து. உங்களுக்கு எதுவும் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த படத்துக்கு மார்க் வந்து ஒரு 10க்கு ஒரு 6 மார்க்ஸ் நான் கொடுப்பேன். தாராளமாக கொடுக்கலாம். கேஸ்ட்டுக்கும் டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபிக்கும் கொரியோகிராஃபிக்கும் ஃபைட்டுக்கும் மியூசிக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 6 மார்க் கொடுப்பேன். நல்ல படம், தைரியமாக போய் பாருங்கள். வேறு எதுவும் படம் கரை படம் பார்க்கணுன்னு நினச்சேன். கரை வந்து இங்கே ரிலீஸ் ஆகலை. எடின்பராவில் மட்டும்தான் ரிலீஸ் இருக்குது. அதுவும் 1 டே மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு ஷிஃப்ட் இருந்தனால போக முடியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. ஓடிடி இட்ஸ் ஒன்லி வே வி கேன் வாட்ச் த ஃபிலிம் கரை. அப்புறம் முடி வெட்டிட்டேன். என்னடா பாதி முடி இல்லை, முடியே இல்லை. முடி எல்லாத்தையும் வெட்டியாச்சு. என்னடா இது டிப்ரெஷனாலாம் கேட்கக்கூடாது. நல்ல இப்போ தான் மூஞ்சி கொஞ்சம் தெளிவாக இருக்குது. பழைய இருந்தது கூட முடி சம்மர் வந்தனால பயங்கரமாக சூடு இருக்குது, அதனால் வெட்டிட்டேன். அவ்வளோதான். See you guys. Bye bye.